ஏமாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்து நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்பிடென்ட் ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலே ரொம்ப வைரலாக போய்க்கிருக்க ஒரு எடிட்டிங் தான் கைஸ். இது வந்து சிக்மா ரீல்ஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது எப்படின்னா, உங்களுடைய வீடியோ வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்காவது வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே அலைட் மோஷன் எடிட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு பிஎன்ஜி மட்டும் தான் தேவை. ஸோ அது என்னென்னு பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ புதுசாக வந்தீங்கன்னா மட்டும் மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மட்டும் ஆளில் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோ கொடுப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்குது. நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணணுமோ அல்லது ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வீடியோ தான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். எனக்கு தேவையானது இந்த வீடியோ தான், இந்த விக்ரம் அண்ணாவோட ஒரு வீடியோ தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் எனக்கு தேவை. ஸோ அந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணி வச்சோடனே இப்போ அந்த ஒரு ஆடியோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சும்மா ஆடியோ ஒன்று. ஸோ அந்த ஆடியோ ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஆடியோ இதோட இருந்துச்சு. அந்த ஆடியோ நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோலேருந்து நான் ஆடியோ வாங்கிக்கிறேன். இப்போ நான் ஆடியோவை எடுத்துட்டேன். லைட்டாக சவுண்டாக கம்மி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் ஒரு சவுண்டை கம்மி பண்ண மாட்டேன், சாரி. கரெக்டாக எங்கேருந்து தெரியுமா வருது? கரெக்டாக எங்கனக்குள்ள தான் வருது. 6.11 அந்த பர்சன்டேஜ் கிட்ட தான் வருது. நீங்களும் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த சாங்கோட லாஸ்ட்டுக்கு ஒரு மார்க் பாயிண்ட், அவ்வளோதாங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் எங்கனக்குள்ள தெரியுமா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல, அதாவது எங்கனக்குள்ள பார்த்தா நல்லா லுக்காக தெரியுமோ அந்த இடத்துல நீங்கள் வீடியோ நோக்கி வச்சுக்கணும். கரெக்டாக அங்கனக்குள்ள வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு பிஜிஎம் மாதிரி அதிர்ற மாதிரி ஒரு பிஜிஎம் வருது பார்த்தீங்களா, அங்கனக்குள்ள கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வைக்கணும். நான் இப்போதைக்கு இந்த பட்டன் போட்டுறாரு பார்த்தீங்களா, ஸோ அந்த அங்கனக்குள்ள வச்சா கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் அதனால் அங்கனக்குள்ள நான் வச்சு வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த பிஜிஎம் வர்றப்ப அந்த பட்டன் போட்டுற மாதிரி பார்த்தீங்களா, அங்கனக்குள்ள கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ மிச்ச வீடியோவை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. கரெக்டாக வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க இங்கிட்ட ஒரு வீடியோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சம் இங்கிட்ட இருக்க வீடியோலாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ அதளவு இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும். எப்பறம் அந்த ஃபோட்டோவை தனியாக எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதவே கொடுத்துட்டு கரண்ட் பிஎன்ஜி ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜி இங்கனக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா போதுங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பீட் மார்க் அளவு வச்சுருக்க மட்டும் அந்த ஃபோட்டோ மட்டும் சேவ் ஆகிரும் உங்களுக்கு. சேவ் ஆனாலும் சேவ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க்கு இந்த பக்கம் இருக்கிற வீடியோ பூரா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்தோடனே அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுங்க பார்த்தீங்கன்னா, அது கேலரியில் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை அதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த சாங் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சாங் ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் தான் கிடைக்கும். மிச்சம் எல்லாமே வீடியோ தான் உங்களுக்கு இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த வீடியோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த வீடியோ எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குங்க. எஃபெக்ட் போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்குன்னு கலர் அண்ட் லைட்டில் தான் இருக்கும். கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு கரெக்டாக என்ன அந்த கீழே இருக்குதுங்களா, சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா எஃபெக்ட் கிடச்சோன்னே அப்புறம் நாங்கள் எனக்குள்ள அந்த யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சிக்மா பிஎன்ஜி. ஸோ இது நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலுமே கிடைக்கும். பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்மா பிஎன்ஜி அப்படின்னு போட்டிங்கனாலே குரோம்லையாக இருந்தாலும் சரி, எந்த வெப்சைட்லையாக இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக உங்களுக்குள்ளே கீழே வச்சுக்கோங்க. அல்லது ஜூம் பண்ணி நீங்கள் இப்படி முகத்தில் வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். முகத்தில் வச்சா ஆனால் இந்த வீடியோக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்குள்ள நான் கீழே வச்சுக்கிறேன். ப்ரிவியூவில் காமிச்ச மாதிரி பண்ணி காமிச்சேன். கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சோடனே அந்த இதையும் ஃபுல்லாக இழுத்துட்டுங்க. ஃபுல்லாக இழுத்துட்டதுக்கப்புறம்
ஒரு பிளிங்கிங் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை எப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் எப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாக்ஸாக இருக்கும். அதில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கலரில் போய் பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு அந்த லேயரை ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளிங்க்குன்னு சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்க ஒரு ஆப்ஷன் இந்த இப்படி தான் இருக்கும். அந்த பிளிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வந்துடும். அதை ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக இழுத்துட்டுங்க. ஃபுல்லாக இழுத்திங்கனாலே உங்களுக்கு பிளிங்கிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு ரொம்பவே பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஒப்பாசிட்டி அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த பாயிண்ட்டை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கணும். ஒரு 10%. இந்த மாதிரி இதுதான் கரெக்டாக இருக்கும். பார்க்க முகமும் தெளிவாக தெரியும்ல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த சிக்மா பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் க்ளோ கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி க்ளோ ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். கலரை கூட மாற்றிக்கோங்க. கொஞ்சம் எல்லோவாக மாற்றிக்கோங்க. எல்லோவாக மாற்றிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் டேஞ்சரஸாக நல்லா இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. பாய்.